தெரியும், அவங்க அப்படிதான் செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தையும் மாமாவும் தான் பாவம். உன் பூச்சூட்டல் ஃபங்க்ஷனுக்காக சந்தோஷமா வந்தாங்க. அவங்க மனசு கலங்கி போற மாதிரி ஆயிடுச்சு. அத்தை பேசுனதை கேட்டுட்டு என்னைய விட்டுட்டு போக அப்பா அம்மாக்கு மனசே இல்ல. நீங்களும் இல்லையேன்னு அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஆனா அடிச்சாலும் புடிச்சாலும் இது என் புருஷ வீடு, என்னை எங்க இருந்து வெளியே போக சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிப்புட்டேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் அத்தை ஒண்ணுமே சொல்லல. இதான் ஆனந்தி, இதுதான் ஏன் ஆனந்தி. நீ எப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். யாருக்குமே பயப்படாம தைரியமா கெத்தாரு. இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். 15 நாள் என்ன 15 வருஷம் என்ன ஜெயில போட்ட கூட எனக்கு கவலையே இல்லை. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். நீங்களும் நானும் ஒன்னா நின்னு அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும். நாம ஒன்னா நின்னு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது இந்த குழந்தைக்காக நீங்க செஞ்சிருக்கிற தியாகத்துக்கு கிடைக்க போற பெரிய மரியாதையா இருக்கும். நடக்கும் ஆனந்தி. நம்ம குழந்தைய நான் கையில ஏந்திரத்துக்கு முன்னால தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதனால இப்ப நான் ஜெயில இருக்கிறத பத்தி நீ கவலைப்படாம இரு. மா, டைம் ஆச்சுமா. இதோ வரேனே. ஏங்க, இதுல துணிமணியும் சாப்பிட சில பொருளும் வச்சிருக்கிறேன். வெளியே மனு எழுதி கொடுக்கறவரு இதை இந்த அண்ணன் கிட்டே கொடுக்க சொன்னாரு. இவர் உள்ளார வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு சொன்னாரு. சரி, வாங்கிக்கிறேன். இந்தாங்கண்ணே. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனந்தி. நீ நேரத்துக்கு சாப்பிடு. எப்ப என்ன ஏதுன்னு நம்ம ரூம்ல மருந்து லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். உனக்கு எதுவும் தெரியலன்னா யாழினி கிட்ட கேளு, அவ எடுத்து கொடுப்பா. யாழினி எப்படி இருக்கா? ஏதோ காலேஜுக்கு போகணும்னு போயிட்டு இருக்காளே தவிர வீட்டுல இருந்தா அவளுக்கு எப்போ உங்க நினைப்புதே. அண்ணா அப்படி செய்வாரு, அண்ணா இப்படி செய்வாருன்னு தொட்டதுக்கெல்லாம் உங்க பேச்சுது. பாவங்க. மா, டைம் ஆச்சுமா, சீக்கிரமா. சரி ஆனந்தி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. கவனமா இரு, தைரியமா இரு. கிளம்பு. ஆனந்தி. என்னங்க, என்னாச்சு? ஆனந்தி, கருணாகரன். அந்த கருணாகரன் டேபிள்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆள்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு ஆனந்தி, அதை மட்டும் விட்டுறாத. முத்தண்ணந்தே பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னாரே. அவன் சொன்னான், ஆனா நீ போய் பாரு, நிச்சயமா ஆதாரம் இருக்கும். எது கிடைச்சாலும் செக் பண்ணி பாரு. விட்டுறாத ஆனந்தி, அது நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கும். நான் பாக்குறேங்க. போ. கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. டேய் டேய், உள்ள போ. மேடம், நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டப்ப என்ன வச்சு உங்க காரியத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டீங்க. ஆனா இப்பெல்லாம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மேடம். என்ன கருணாகரன், பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால நீங்க என் சுதந்திரத்துல என் அதிகாரத்துல தலையிட கூடாதுன்னு என்ன மிரட்டுறீங்களா? மேடம், தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லியும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறீங்க. என் சுதந்திரம் என் அதிகாரம்லாம் இல்ல மேடம், என் மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். மகேஷ் சார் என்ன கம்பெனி விட்டு வெளியே அனுப்பி திரும்ப நான் கம்பெனிக்குள்ள வந்த நாள்ல இருந்து எவனுமே என்ன மதிக்கிறதே இல்ல மேடம். அதுக்கு முக்கிய காரணம் அந்த அன்பும் ஆனந்தியும் தான் மேடம். மேடம், இப்பதான் அந்த 2 இம்சைகளை தொலைஞ்சிருச்சே. நாம கொஞ்சம் பழையபடி கம்பெனியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா எல்லாரும் முன்னாலே நீங்களே என்ன இப்படி நோஸ் கட் பண்ணி மேல கூட்டிட்டு வந்தீங்களே மேடம். கருணாகரன், முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க கண்ட்ரோல்குள்ள எல்லாரையும் வச்சுக்கிறது முக்கியமா, இல்ல அந்த பொம்பளை பொறுக்கி ரகு பிரச்சனையில நாம மாட்டிக்காம இருக்கிறது முக்கியமான கொஞ்சம் யோசிங்க. ரகு பிரச்சனையில நாம யோசிக்க என்ன மேடம் இருக்கு? அதான் அன்புதான் கொலை செஞ்சிருக்கான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே மேடம். பெயில் கூட கிடைக்காம ஜெயில இருக்கானா மேடம்? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒருத்தரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க.
அவங்க தான் குற்றவாளின்னு போலீஸ் அப்படியே அந்த கேஸை விட்டுட்டு அடுத்த கேஸுக்கு போயிடுவாங்களா? என்ன மேடம் சந்தேகத்தின் பேர்லன்னு சொல்றீங்க? அவன் தான் கொண்டு புதைச்சிருக்கான்னு அதே இடத்துல ஆதாரமா அன்போட வாட்ச் கிடைச்சிருக்கே மேடம். ஆதாரத்தோட தானே மேடம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் 1000 ஆதாரத்தை காட்டினாலும் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும்ல. அன்பு ரகுவ கொல்லல. அது எப்படி மேடம்? அது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அவன் அருவாளை தூக்கிக்கிட்டு ஏற்காடு முழுக்க ரகுவ துரத்தி இருக்கான் மேடம். போலீஸ் கண்ணு முன்னாலே துரத்தி இருக்கானே. துரத்திருக்கான், ஆனா வெட்டல. போலீஸே வரலனாலும் கண்டிப்பா அன்பு ரகுவ வெட்டிருக்க மாட்டான். ஏதோ கோவத்துல துரத்திட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். ஏன்னா அன்புவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படியே ரகு கையில சிக்கி இருந்தாலும் அவனை பிடிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கதான் ட்ரை பண்ணுவானே தவிர நிச்சயமா கொலைல அன்பு செஞ்சிருக்க மாட்டான். சரிங்க மேடம், அன்பு கொலை பண்ணலனே வச்சுக்கோங்க. அப்ப ரகுவ கொலை பண்ணது யாரு? அதை கண்டுபிடிக்க நான் என்ன போலீஸா? எனக்கு அன்புவை பத்தி தெரியும், அதனால சொல்றேன். ஆனா உண்மையான கொலைகாரன் சீக்கிரமே போலீஸ் கிட்ட மாட்டுவான். மேடம் இது சரியில்லை மேடம், சுத்தமா சரியில்லை மேடம். ஏதோ உங்க அம்மா இந்த கேஸ் எடுத்திருக்காங்களே, ஏதாவது செஞ்சு அந்த அன்புவை பெர்மனண்டா உள்ள தள்ளிடுவாங்கன்னு பார்த்தா நீங்களே அன்புக்கு நன்னடத்த சர்டிபிகேட் கொடுத்து வெளியில கூட்டிட்டு வந்துருவீங்க போல இருக்கே. இங்க பாருங்க கருணாகரன், அன்பு உள்ள இருக்கானோ இல்ல வெளியே வரானோ அது அவங்க பிரச்சனை. ஆனா அவனை பத்தி தேவையில்லாம பேசி நீங்க மாட்டிக்காதீங்க, சொல்லிட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா கருணாகரன், இந்த கேஸ் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் 1000 என்கொயரிக்கு போலீஸ் வருவாங்க. ரகு இங்க வேலை பார்க்கும் போது உங்க கூட தான் க்ளோஸா இருந்தானே யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டா போதும், டோட்டலா உங்களை வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க போலீஸ். புரியுதா? என்ன மேடம் இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? பிராக்டிகலா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் கருணாகரன். இனிமே ரகுவை பத்தி யாராவது பேசினா அந்த இடத்துல இருந்து யூட்டன் போட்டு திரும்பி வந்துருங்க. யூட்டர்னா? இனிமே டேக் டைவர்ஷன் தான் மேடம். அதே மாதிரி சும்மா அன்புவை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அன்பு மேல உங்களுக்கு என்ன கோவம்னு அப்படியே உங்க பக்கத்துல தான் வருவாங்க. மேடம் பேசாம இந்த கேஸ் முடியற வரைக்கும் எனக்கு மெடிக்கல் லீவ் கொடுத்து அனுப்பிடுங்க மேடம். நீங்க நல்லா இருப்பீங்க மேடம். அப்பதான் உங்க மேல இன்னும் சந்தேகம் அதிகமாகும். வேலைக்கு வாங்க, அமைதியா இருக்கிற இடம் தெரியாம வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீங்க மாட்டினா நானும் மாட்டேன். புரியுதா? நல்லா புரியுது மேடம், ரொம்ப நல்லா புரியுது. இவ்ளோ நேரம் நீங்க சொன்னதெல்லாம் ஏன் நல்லதுக்கு இல்ல, உங்க நல்லதுக்கு மேடம். அப்படிதானே மேடம்? கருணாகரன், சொன்ன எதையும் மறக்காம மனசுல வச்சுட்டு போய் வேலையை பாருங்க, போங்க.